எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டன்னர் ஷாம் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஏன்னு தெரியும், இந்த படத்தை படம் தான் லைட்டாக ஒரு அடிபட்டுது. பட் உண்மையாகவே சார், நான் உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அந்த அடி படலை அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஷேப்லேயும் மென்டல் ஆட்டிடியூட்லேயும் இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்பட்டது ஒரு நல்லது தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ, உண்மையாக ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ். Okay, I'm very, very happy to be standing here. ஏன்னா இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. ஏன்னா இந்த படம் வந்து 3 லாங்குவேஜஸில் சைமல்டேனியஸாக எடுத்தாங்க. நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். நீங்கள் மேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அண்ட் ஒரு லாங்குவேஜில் ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப கஷ்டம். பட் 3 லாங்குவேஜஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரபு சாலமன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். த பேஷன்ஸ் விச் he showed, அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தார், அவ்வளோ பொறுமையாக இருந்தார். ஸோ எனக்கும் அடிப்பட்டது கொஞ்சம் டிலே ஆச்சு. ராணா சார் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனது இந்த படம் ஷூட்டிங் டைமில், அதனாலேயும் ஒரு டிலே இருந்தது. பட் ஒன் பர்சன் ஹூ கெப்ட் ஹிஸ் ஃபோக்கஸ், ஹூ கெப்ட் ஹிஸ் கூல் அண்ட் ஹூ நியூ வாட் ஹீ வாண்ட்ஸ் டில் த லாஸ்ட், டில் ப்ராபப்ளி த டே ஆஃப் ரிலீஸ் இஸ் பிரபு சாலமன் சார். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான். அண்ட் என்னை வந்து இந்த படத்தில் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ராணா சார் ஆல்சோ ஃபார் திஸ். ஏன்னா ஹீ டோல்ட் மீ தட் ஹீஸ் வாட்ச் மை மூவிஸ். என் படம்லாம் பார்த்துருக்காரு, நிறைய கஷ்டமான படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீ இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான கேரக்டர். ஸோ நீங்களே மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. எனக்கு ஜென்ரலாகவே நேச்சர்னாலே பயம், காடுனாலே பயம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய யானையோட நடிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. அது கூட பிடிச்சிட்டு நடக்கும்போதே ஒரு பயம் இருக்கும், எங்கேயோ லைட்டாக அமைச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படிங்கிட்டு. அப்படிலாம் தாண்டி வந்து அந்த யானோட நடிக்கும்போது கிட்டத்தட்ட 40 டேஸ் நடித்தோம். முடிஞ்சு போகும்போது ஒரு சின்ன வலி இருந்தது மனசுக்குள்ளே. அண்ட் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், லவ் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்கிறது. அதுதான் இந்த படம் மூலிமா பிரபு சாலமன் சார் சொல்ல வராரு. வி ஷுட் கோ எக்ஸிஸ்ட். இந்த உலகத்தில் வந்து நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். ஹியூமன் பீங்ஸாக வந்து வி ஒன்லி திங்க் அபவுட் அவர் செல்ஃப். வி ஆர் வெரி செல்ஃபிஷ். இட்ஸ் குட் டு பி செல்ஃபிஷ், பட் அட் த சேம் டைம் வி ஹாவ் டு திங்க் அபவுட் அதர்ஸ் ஆல்சோ. இந்த படம் சொல்ல வர விஷயம் அதுதான். அண்ட் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வச்சா, பக்கத்தில் ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட் வச்சா, நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கண் வந்து ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் மேலே போகும் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான். ஏன்னா அதோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இந்த படம் ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட், பட் அதே சமயத்தில் சூப்பரான ஒரு பேக்கேஜிங். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்க, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் சொல்ல வந்த விஷயம் வந்து இட்ஸ் அ வேர்ல்டு மெசேஜ். And this film is done in so many languages because we want this, to spread this message to a lot of people. ஏன்னா எவ்வளோ பேர்கிட்ட இது போய் ரீச் ஆகுதோ அவ்வளோ நல்லது. எல்லா படத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அண்ட் பிரபு சால்மன் சார் பற்றி எல்லாருக்குமே தெரியும், இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் வென் ஹி சூசஸ் இஸ் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் அவரோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, இந்த படம் எப்படியாவது வேர்ல்டு சினிமாவில் போய் ரீச் பண்ணணும். ஏன்னா த தாட் பிஹைண்ட் திஸ் மூவி இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி ஸ்ட்ராங். நம்ம எல்லாருமே பார்த்தோம், இப்போ சமீபத்தில் அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர், அப்புறம் ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட் ஃபயர், த கைண்ட் ஆஃப் டெவஸ்டேஷன் தட் ஹேப்பன். வி ஹவ் சீன் த கைண்ட் ஆஃப் ட்ரமாட்டிக் கிளைமேட் சேஞ்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதனால் எவ்வளோ பாதிப்பு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், பட் அது சம்மந்தமாக என்ன செய்கிறோங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த படம் பார்த்து எங்கேயோ படம் முடியும் போது ஒரு சின்ன தாட் மனசுக்குள்ளே வந்தாலே வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வில் டெஃபினெட்லி பி சக்ஸஸ்ஃபுல். ஐம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்ட் ராணா ஹஸ் ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் மூவி. இந்த ஒரு ஓல்ட் ஏஜ் கேரக்டர் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. He's worked really, really hard on spot. And I asked him, so what do you think is was hardest? I mean, this or Bahubali? அவர் சொன்னார், பாகுபலி முடியும் போது இதுக்கு மேலே என்னடா ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் ஒரு 10 நாள்லேயே பிரபு சார் அதோட மொத்த ஹார்ட் ஒர்க்கு இதுலேயே எடுத்துட்டாரு அப்படின்னாரு. படம் முடியும் போது he was like, oh man, I don't know what I've done, but I worked really hard. It's like doing 10 parts of Bahubali அப்படின்னாரு. And I think that kind of perseverance and hard work is very important for this film, and hats off to him. And all other characters in this movie, Zoya Hussain, அவங்க வந்து ஹிந்தி ஹீரோயின், all 3 languages. அதுக்கப்புறம் புல்கித் சம்ராட் என்னோட கேரக்டர் ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பேர் உட்காந்து அந்த யானை மேலே ஏறும்போது சார் வந்து ரோப்பே வேணாம் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னாரு. சார் பாகனாலேயே பண்ண முடியாது சார், நாங்கள் எப்படி சார் பண்ணுவோம், பண்ணலாம்ப்பா முயற்சி பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 27 டேக் 30 டேக் போச்சு 2 பேருக்கும், பட் பண்ணிட்டோம் ஃபைனலாக. ஸோ தட் இஸ் த பியூட்டி தட் யூனோ வென் வி சி ourselves ஆன் ஸ்க்ரீன். அந்த ஒரு டேக்காக தான் வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கையெல்லாம் போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு அன்றைக்கி. அண்ட் 3 லாங்குவேஜஸ் ஷூட் பண்ணுறது வாஸ் வெரி சேலஞ்சிங். நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம் ரொம்ப அழகாக. சார் கேட்பார், யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சாருக்கு ஒரு சூப்பர் பழக்கம் இருக்குது, என்னென்னா என்ன தான் முன்னாடி டயலாக் எழுதினாரோ
ஸ்பாட்டில் போய் தான் ஃபைனல் டயலாக் எழுதுவார். நீங்கள் என்ன தான் முன்னாடி மனப்பாடம் பண்ணாலும் அதுக்கு யூஸ் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது, நான் என்ன யோசிப்பேன் அப்படிங்கிறது. பக்கு பக்கு பக்குன்னு நடிக்க என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய டயலாக் வரும். சரி தமிழ் ஃபஸ்ட்டு, சார் தமிழ் பண்ணிடலாம் சார் ஃபஸ்ட்டு, ஏன்னா தமிழில் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே ஹிந்தி ரைட்டர் ஹிந்தி மாற்றிடுவார், அவர் ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். ரெண்டாவது டேக் ஹிந்தி எடுத்துட்டிங்கன்னா நான் தெலுங்கு எழுதிட்டு அதுக்குள்ளே தெலுங்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்படிலாம் பிளான் பண்ணோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் வாஸ். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சேலஞ்ச் இருக்கும், யார் ஐ மீன் எந்த லாங்குவேஜ் பெட்டராக வருதுங்கிறது. அதனால சில ரீடேக்லாம் போவோம். திட்டுவார், டேய் போதோண்டா ரெண்டு பேரும், ஏன்டா மாற்றி மாற்றி போட்டி போடுறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போது டயலாக் இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ளே யார் ஃபஸ்ட்டு பண்ணுறதுங்க, ரொம்ப ஈஸி இல்லை அது. ரெண்டு பேரும் டாஸ் போட்டெல்லாம் பிளான் பண்ணுவோம், ஹெட் ஆர் டெயில் விழுந்தா யார் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய காமெடி நடக்கும் ஸ்பாட்டில். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஈராஸ் ப்ரொடக்ஷன். ஏன்னா whatever we plan, whatever we decide, whatever we think, whatever the director wants, it's on paper, but to execute it we need a great production. And I think the vision avanga starting la irundhu in vision la vandu they were involved, they knew what they're doing. Sometimes vandu avlo difficult ah irundhathu to set up the entire cast and crew, and getting forest permissions and shooting in forest, it's very critical, and you know we had to follow a lot of protocols. And ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஆஸ் அ டைரக்டர், ஐ திங்க் ஹீ ஆல்சோ வெரி ஹாப்பி த வே தே brought everybody together and the way they're promoting the movie now, all three languages, not an easy task at all. So hats off to everybody. And DOP Ashok, his first film, whatever you saw today probably is little konja resolution கம்மியாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு, பிகாஸ் கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ஹிக்கப்ஸ் இருந்தது. பட் ஹீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். விஷுவலாக வந்து ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு he should always be thankful to the director. And also Bhuvan, a very good editor, on spot எப்பவுமே director ஒரு பெரிய right hand இருந்தார். And the entire direction team, assistant directors, everybody, I mean hats off. It's a great learning experience which probably we can never forget in our lives. It's one of those few experience. எனக்கு வந்து பர்சனலாக இது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உன்னி கிருஷ்ணன் படத்தோட ஹீரோ அவர் தான். அண்ட் நாங்கள் கூட தப்பாக ஏதாவது டேக் பண்ணாலும் பண்ணிருக்கலாம், பட் உன்னி கிருஷ்ணன் கிட்ட என்ன சொல்கிறோமோ அவன் கரெக்டாக பண்ணுவான். அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. சார் சொன்ன மாதிரி இந்த மேக்கிங் ஒரு டயலாக் இருந்தது. ஐ திங்க் இஸ் காட் யூஸ் டு சினிமா லாங்குவேஜ்ங்கிறது அது உண்மைதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹேஸ் அ சர்டிஃபிகேட் ஃபார் ஆக்டிங் இல்லை சார், ஒன்லி எலிஃபென்ட் இன் இந்தியா ஹூ ஹேஸ் சர்டிஃபிகேட் வேர் இஸ் அலவுட் டு ஆக்ட் இன் ஃபிலிம்ஸுங்கிற மாதிரியா சொன்னாங்க எனக்கு பிகினிங்கில். அண்ட் ஸோ ஐ திங்க் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம், April 2 படத்தோட ரிலீஸ். ஸோ கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜில் எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகும், எஸ்பெஷலி சில்ட்ரன். அவங்களுக்கு உன்னி கிருஷ்ணனே ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த படத்தில். அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும், உண்மை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்குது. அண்ட் உண்மையான ஒரு விஷயம் சொன்னாலே எல்லோரும் அதை போய் நிறைய இடத்துல சேர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த உண்மையை கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்க. ஏன்னா திஸ் மூவி இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஸோ யூ ஆல் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ் ரீச் அவுட் பீப்புள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு சென்னை வந்து. இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் 2.5 years, 3 years க்ளோஸ் டு ஃப்ரம் த டைம் பாகுபலி அட் ரிலீஸ்ட். விஷால் சொன்னார், பாகுபலிக்கு அப்புறம் இட்ஸ் சச் அ பிக் ஃபில்ம், என்ன படம் பண்ணோம், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி கிடைக்குமா? And always there in my thought. பிரபு சார் வந்து அது ஃபர்ஸ்ட் 1 weekல மாற்றிட்டார். ஒரே ஒரு வீக்கில் நான் வந்து அப்போ வரைக்கும் நான் ராஜ்மௌழி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் என்ன கஷ்டப்பட்டோம் சார் நம்ம 5 years அது இதுன்னு. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் எனக்காக ஒரு பெரிய கிங்டமே வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது, இவர் வந்து டைரெக்டாக கார்டுக்குள்ளே விட்டுட்டார் சார் என்ன. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்வேஸ் பின் அ ஃபேன் ஆஃப் டூயிங் a film or getting a story in many languages. And ஒரு நல்ல கதை இருந்தால் அது நிறைய பேருக்கு போய் சேர்க்கணும்னு ஆசை. And this is the first time I did a 3 language film. And விஷ்ணு சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்டில் என்ன இருந்தாலும் பிரபு சார் செட்டுக்கு போய் தான் ஃபைனல் பண்ணுவார். ஸோ பிரபு சார் ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் தமிழ் யூஸ் டு பி த ஃபர்ஸ்ட் டேக், பிகாஸ் தட்ஸ் வென் மீ அண்ட் பிரபு சார் வுட் கெட் த ரிதம். அது வந்து ஒரு 30-35 டேக் இருக்கும். அதுக்கப்புறம் அது தெலுங்கில் பண்ணுவேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10 takes அந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹிந்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவார், ஃபுல்லாக எழுதி அவருக்கு புரிஞ்ச தமிழ்லேருந்து அவர் ஒரு ஹிந்தி டைலாக் எழுதி, இல்லைம்மா நான் அது சொல்லம்மா இது சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தெலுங்கு டைலாக் பார்த்து, இல்லை தெலுங்கில் இப்படி இருக்குது, ஹிந்தியில் அப்படி வரல. இதெல்லாம் பார்த்து இவர் சப்போஸ்
ஹிந்தி டேக் வந்து தமிழ் டேக்னா பெட்டர் வந்துச்சுன்னா, தமிழில் முடிச்சு தெலுங்கு முடிச்சு ஹிந்தி முடிச்சு சார் இந்த ஹிந்தியில் டேக் தமிழ் நமக்கு வரல சார், திருப்பி அடிக்கலாம் ஃபர்ஸ்ட், அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ காலில் இருந்தோம் எனக்கே தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பின் 200 odd days in 6 or 7 different jungles. And let me start from the beginning with Sam Master. Master கூட first time I've actually worked, and இதில் வந்து it's a very soulful film. It's a very important film. A man who is fighting for the forest, fighting for elephants against society and the wrongs that are happening. இந்த பாயிண்ட் வந்து கமர்ஷியலாக சேர்க்கணும், அப்போ தான் மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவார். தட்ஸ் when they'll get entertained. ஸோ அதுக்காக ஆக்ஷன் இஸ் a very big part, and I think I come from a understanding of action. I'm a big fan of action films. ஆனால் காட்டுக்குள்ளே எப்போ நான் ஃபைட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் சாம் மாஸ்டர் வந்து we have a big tree fight, which is a very exciting fight. We did an action sequence on a 300-foot tree, where we shot the base in Thailand, we shot another part in Kerala, we shot the next part in a floor set which is 150 feet. So I don't think without Sam and the others this would have been possible. So thank you, Sam. And Stan Shiva sir ingilla, but he did the first action piece in this film. Ashok, our illana, our speed, without his speed this film wouldn't have gotten over now. I would have been coming here after another 1 year or something and talking to you this same language. But Ashok, you came at a time that was very crucial to us. You came in minutes and you changed the way this film happened. So thank you very, very much. I'll always be indebted to you for this. And sir, at Team Eros, if it's not with you guys, there was something that I always believed. Na Tamil illa, na English lo solra because I understand that better in English. There's something that I believed, sir, right from the beginning as an actor. It said, it's not the storyteller who finds the story, it's the story that finds them in. And I think this film kind of proved that to me, because after my first film about 10 years ago, நான் வந்து லீடர் அண்ட் தெலுங்கு படம், தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ப்ரொடக்ஷன் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான். அந்த டைமில் இருந்து ஆசை இருந்தது தமிழ் சென்னைக்கு வரணும், ஒரு தமிழ் படம் பண்ணவனு. நிறைய ட்ரை பண்ணேன், நிறைய டைரக்டர்ஸ் மீட் பண்ணேன், பிரபு சால்மன் சார் கூட மீட் பண்ண ஒரு வாட்டி வந்து. பட் நத்திங் எவர் ஒர்க் அவுட் ஃபார் மீ. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தேர் இஸ் அ ரைட் டைம் அண்ட் அ ரைட் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து ஒரு பெரிய ஹிந்தி ப்ரொடக்ஷன் கம்பெனி, தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டர், தமிழ்லேருந்து ஒரு ஆக்டர், தமிழ்லேருந்து ஒரு பெரிய டைரக்டர், எல்லாம் சேர்ந்து one story brought all of us together. So I think the power of this story is much bigger than what we are. And thank you, sir. Thank you for supporting this vision of Prabhu sirs and getting it all the way out here. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுன்னா இட்ஸ் a difficult task but not an impossible task. பட் அதே கதை வந்து நேஷ்னலாக ரிலீஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னலாக ரிலீஸ் பண்ணணும், 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணோன்னா இட்ஸ் a completely different exercise. ஸோ ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே வந்தோம், ஈவினிங் பாம்பேல இருப்போம், நாளைக்கு ஹைதராபாத்தில் இருப்போம். ஸோ தட்ஸ் த சைஸ் ஆஃப் வி நீட் டு டூ திஸ் ஃபில்ம் அட், அண்ட் தட்ஸ் when Eros came in. விஷ்ணு, மை மோஸ்ட் ஃபன் கை ஆன் திஸ் செட். இந்த செட்டில் ஏதாவது ஜாலியாக இருந்தால் அவர் தான். அவர் தவிர there was nothing that was chill, nothing that was easy on this film. This I can proudly say this is the toughest film that I've ever done. And what I can even more proudly say is that I've learned the most from this film. I think Prabhu sir has been my greatest teacher in teaching me everything, teaching me it's beyond acting, beyond language. He taught me life. He taught me how important the environment is, how important we are to the environment. Nature takes care of everything and solvar. I think today we are at a time where we need to take care of nature so that our generations are around in the future, and that's really the reason why I'm part of this film. I'm hoping this film can influence many more people, and we see a much more beautiful world where man and animal are coexisting very beautifully. So thank you. This film is out the 2nd of April. I'm hoping all of you like it, enjoy it. I'll keep coming back for more and more interviews. And another thing about Tamil cinema, இது வந்து அப்பா சொன்னார் எனக்கு, my father. Every time I wanted to do a Tamil film, I kept going to Madras. Shooting gap இருந்தால் ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்து I used to keep meeting directors. He said something which was very interesting. He said it about 5-6 years ago, and I understood it today. He said Tamil cinema is not that easy. Tamil is a culture that believes in storytelling, believes in literature,
believes in content which is much deeper. And I think it took me 10 years to become slightly deeper person, become a slightly better actor. And I think now I'm ready to put a film forward in front of you guys. And I think it took me all these 10 years to make a lot of mistakes and come forward with you all. And I'm hoping you'll like it and enjoy this film. It's out on the 2nd of April, and I'll see you guys. Hope you enjoy. Thank you.